மேஷராசி மேஷராசி பற்றி சொல்லணும்னா இது ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட், அதாவது அதிர்ச்சி சக்தி. இவங்க பிறந்ததுலேருந்தே முன்னிலையில் நிற்கதாங்க இவங்க பிறந்திருக்கிறாங்க. மேஷராசிக்காரங்க கூட்டத்தோட கூடவா கலக்கக்கூடியவங்களா இல்லைங்க, அவங்க கூட்டத்தையே வழி நடத்திட்டு போகக்கூடிய யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மேஷராசிக்காரங்க தான். அதாவது எல்லாருமே ஒரு முதல் அடியை எடுத்து வைக்கணும்னா தயங்குவாங்க, ஆனால் இவங்க அப்படி இல்லை. என்னதான் ஆயிருப்போகுது, வரட்டும் பார்த்துக்கலான்னு முதல் அடி எடுத்து வைக்கக்கூடியங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மேஷராசிக்காரங்க தான். இவங்களுக்கு இருக்கிற தைரியம் எல்லாமே சாதாரணப்பட்ட தைரியம் இல்லைங்க. பயம்னா என்னன்னு கேட்கக்கூடிய இவங்க தான். பயங்கிறத விட பயம் இருக்கும், எல்லாமே இருக்காது. பயத்தை விட மனசில் இவங்களுக்கு இருக்குது பார்த்தீங்களா துணிச்சல், அது பெருசு. முடியுமான உலகமே இவங்க பார்க்குறப்ப, மற்றவங்க பார்க்குறப்ப அது என்னன்னு தெரிஞ்சுதான் பார்த்துடலாமே, அது என்னதான் இருக்குன்னு பார்த்துடலாமேன்னு துணிஞ்சு நிற்கக்கூடியவங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மேஷராசிக்காரங்க தான். அதே மாதிரி மனசில் ஒன்று வச்சுட்டு வாயில் ஒன்று பேச தெரியாது இவங்களுக்கு. மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அது சொல்லிடுவாங்க. கொஞ்சம் கஷ்டம்தான், அதாவது இவங்களுக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் நிறைய இருக்கும். என்னென்னா மனசில் இருக்கிறத வெளிப்படையாக சொல்லிடுவாங்க. நேர்மையான வார்த்தையால் கொஞ்சம் இவங்க சொல்லிடுவாங்க. அது இவங்களுக்கு பல கஷ்ட சூழ்நிலை கொடுத்துரும். ஆனால் இவங்க என்றைக்குமே இவங்க மனசுல இருந்து இந்த பேசுகிற வார்த்தை பொய்யாலாம் இருக்காது. மேஷராசிக்காரங்க ஏதாவது செய்ய முடிவு செஞ்சுட்டா அது யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா அவங்க ஆரம்பிக்கிற வேகம், அவங்க கொடுக்குற உழைப்பு மற்றவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம், அதாவது ஒரு ஊக்கம்னு சொல்லலாம். வெளியில் கஷ்டமாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க தாங்க. செஞ்சுட்டுவானவங்க தான் இவங்க. எல்லாரும் வேணும்னு நினைப்பாங்க. சகோதரர்கள், கூட பிறந்தவங்க, வாழ்க்கை துணை, குடும்ப உறுப்பினர்கள்னு எல்லாருக்காகவும் ஓடக்கூடியவங்க, எல்லாருக்காகவும் பாடுபடக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்க தாங்க. ஒரு படிக்கட்டாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு எல்லாமே. இவங்களுக்கு சாதாரண வாழ்க்கை வாழ்றதெல்லாம் பிடிக்காதுங்க. பெரிய பெரிய கனவு, பெரிய பெரிய லட்சியம், பெரிய சாதனையோடு வாழ்றது அவங்களுடைய உலகமே. பொதுவாக சொல்லணும்னா மேசராசிக்காரங்க பொதுவாக யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்தால் சூழ்நிலை மாறும், அவங்க முடிவு எடுத்தால் வரலாறையே உருவாக்க முடியும். இதுதான் மேசராசிக்கு நாம் சொல்கிற ஒரு சரியான பதிலாக இருக்கலாம். இப்படிப்பட்ட மேசராசி அன்பர்கள் சமீப காலமாக கொஞ்சம் மன ரீதியான போராட்டம் உங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவீங்க எல்லாருக்குமே மன ரீதியான போராட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்குன்னு. ஆனால் மேஷராசிக்காரங்க நீங்கள் வெளியில் பார்க்குற விதை வேற, அவங்க உள்ளுக்குள்ளே சந்திக்கிற பிரச்சனைங்கிறது வேற. உள்ளுக்குள்ளே நிறைய விஷயங்கள சந்தேகம் இருக்குங்க, செய்யலாமா வேண்டாமா, நிறைய வழியோடு இருக்கிறாங்க. மேஷராசிக்காரங்க உங்களுக்கு வெளியில் எந்த போராட்டமும் இல்லை. ஏன்னா உங்கள் துணிச்சலான மனசு எதையுமே உங்களுக்கு அது சாதனை கொடுக்குற மாதிரி தான் இந்த நேரம் இருக்குது. உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் சந்திக்கிறீங்க போராட்டம், அந்த போராட்டத்தை ஜெயிச்சுட்டாலே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தான். அந்த வகையில் மேஷராசிக்கு இனி வரக்கூடிய ஒரு 15 நாட்கள் எந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்த விஷயத்தில் நீங்கள் தாராளமாக செயல்படலாம், எந்த விஷயத்தில் கவனம் கொடுத்துக்கணும், எந்த நேரம் உங்களுக்கு உகந்த வழிபாட்டு முறைகள் என்னென்ன, இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மேஷராசிக்கு இந்த நேரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே கொஞ்சம் கோபம் வருங்க. ஏற்கனவே உங்கள் மனசுங்கிறது கொஞ்சம் கோபப்படக்கூடிய ஒரு குணம்தான். ஏன்னா செவ்வாய் ராசிதிபதியை கொண்ட நீங்கள் எல்லாருக்கும் சாதாரணமாக கிடைக்கிற விஷயம் உங்களுக்கு கிடைக்காது. பல போராட்டத்தை அடைஞ்சு பின்னாடி தான் உங்களுக்கு சாதாரண வாழ்க்கை கூட உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரிலாம் கிடைக்காதுங்க. போராடணும். ஆனால் போராடுறதுக்கு நீங்கள் என்றைக்குமே தயங்கினதில்லை, போராடி அதை வாங்கிடுவீங்க. இந்த போராட்ட குணம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதால கொஞ்சம் கோபம் உங்களுக்கு எல்லாரை விட அதிகம் தான். ஆனால் அந்த கோபத்தில் நியாயங்கிறது நிறைஞ்சிருக்கும். இந்த நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோபம் உங்களுக்கு அதிகமாக வெளிப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் இந்த கோபத்தை கட்டுப்படுத்த பாருங்கள், மற்றபடி எந்த தொந்தரவும் இல்லை. எங்கே போனாலும் கோபத்தை கட்டுப்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்பு தாங்க. அது இந்த வாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேஷராசிக்கு நிறைய வாய்ப்பு வரும். ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்துப்பீங்க. இந்த பதவி சம்மந்தப்பட்ட விஷயம், கடுமையான உழைப்பு கொடுக்குறேன், நல்ல உழைப்பு போடுறேன், அதாவது பண வருமானம் ஒரு பக்கம் கிடைக்கட்டும், ஒரு நல்ல வார்த்தை சொல்கிறாங்களா, ஒரு பாராட்டு சொல்கிறாங்களா, அதை எதிர்பார்ப்பீங்க. ஆனால் அதுக்கு சமீப காலமாக இருந்திருக்காது. ஒரு ஊக்கம் வேணும்ல, எந்த வேலை எடுத்துக்கிட்டாலும் நமக்கு ஒரு ஊக்கம், யாராவது ஒருத்தர் நம்ம சப்போர்ட்டாக இருக்கிறாங்கன்னு மனசுக்கு தோணாலே நம்ம இன்னும் சிறப்பாக வேலை செய்வோம். அந்த வகையில் கிடைக்காத பாராட்டு எல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். வேலையில் ஒரு நல்ல நிலைமைங்கிறது வரப்போகுது. அதாவது கூட வேலை பார்க்கக்கூடிய வழியிலையும் சரி, மேல் அதிகாரிகள் வழியிலையும் சரி உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. ஒரு உறவு முறை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. அதனால் தொழிலை எடுத்துக்கிட்டால் அந்த நேரம் நல்லபடியாக அமையும். மனசு பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பார்த்துக்கணும், அவ்வளோதான். மனசை சிறப்பாக வச்சுக்கிட்டாவே உங்களால் எல்லாமே சிறப்பாக செயல்பட முடியும். நல்ல லாபம் வரத்துக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த நேரம் என்னென்னா கொஞ்சம்
தன்மை அதிகமாக இருக்கும். ஏற்கனவே நீங்கள் அப்படி தான், துணிச்சல் ஒரு பக்கம் இருந்தாலும் கொஞ்சம் அவசரப்பட்டு செஞ்சுட்டு பின்னாடி வருத்தப்படக்கூடியவங்களா இருப்பீங்க. அதனால இந்த நேரம் பெருசாக முதலீடு போடுறது வேண்டாம், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க, நிதானமாக செஞ்சுக்கோங்க. பண வரவு எல்லாமே நீங்கள் பயப்படுற அளவுக்குலாம் இல்லை, ஓரளவுக்கு பரவாயில்ல தான், ஒரு மிதமாக இருக்குது. குறிப்பாக இந்த நேரம் பண வருமானம் இருந்தாலும் கொஞ்சம் செலவு இருக்கும். எந்த வகையிலன்னு பார்த்தீங்கன்னா வீட்டு தேவை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வீட்டில் ஏதாவது ஒரு பராமரிப்பு செலவு, வண்டி வாகனம் பழுது பார்க்குற செலவு, இந்த மாதிரி இந்த பழுது பார்க்குற செலவு, அதாவது சீரமைக்கக்கூடிய செலவு தான் மேஷராசிக்கு இந்த நேரம் கொடுக்கும். ஆனால் மனசு ஒரு பக்கம் சொல்லும் கொஞ்சம் சேமிக்கணும், ஏன்னா வரக்கூடிய எதிர்காலத்துக்கு அதுதான் நல்லதுன்னு உங்களுக்கு தோணும். அந்த வகையில் சேமிப்பு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிச்சயம் நல்ல மாற்றம் தான். குடும்பத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அமைதியான சூழ்நிலை தாங்க, பெரியவங்களுடைய ஆதரவு இல்லாமல் சிறப்பாக இருக்குது. சமீப காலமாக உங்கள் மனசு ஏங்கி இருக்கு, யாருடைய சப்போர்ட்டும் எனக்கு இல்லை, நான் தனியாலாம் நின்று போராடுற மாதிரி இருக்குது, மனசுமே ஒரு நிலையில இல்லைங்க, என் மனசு சரியாயிட்டாவே நான் அடுத்தடுத்த வேலையில கவனம் கொடுத்துக்குவேன், ஆனால் இந்த மனசு சரியா இல்லை, நான் தனியாக இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு தான் எனக்கு அதிகமாக இருக்குதுன்னு புலம்பக்கூடியவங்க இருப்பீங்க. அதுவே சில நேரத்தில் குடும்பத்தில் கருத்து வேறுபாடு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும். ஆனால் எல்லாத்தையுமே பொறுமையை தாங்கிட்டு வந்திருப்பீங்க. மேசராசிக்காரங்களா நீங்களா இப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு நீங்களே சுய பரிசோதனை செஞ்சு பார்த்து இருந்திருப்பீங்க. நிறைய விஷயங்களை கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு தான் போயிருந்திருப்பீங்க. அந்த வழியில் இந்த நேரம் உங்கள் சூழ்நிலை அப்படியே மாறுது. குடும்ப சூழ்நிலை அமைதியாக இருக்குது. பிரச்சனை எல்லாமே ஏற்படுறதுக்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் மேசராசிக்கு இல்லை, சிறப்பாக தான் இருக்குன்னு சொல்லலாங்க. மனசு தான் அமைதி இல்லாமல் இருக்குது. யாருக்கும் தெரியாமல் உள்ளுக்குள்ளே பல போராட்டத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. குடும்பமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், வெளியிடத்துல நீங்கள் இந்த மனசு அதாவது பல போராட்டத்தை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க, நீங்கள் சாதாரணப்பட்ட மனிதர் கிடையாது. நீங்கள் முன்னேறக்கூடியவங்க, அடுத்த கட்டத்துக்கு முன்னேறக்கூடியவங்க. இப்போ இருக்கிற இந்த மன அழுத்தம், இந்த குழப்பம் எல்லாமே ஒரு பலவீனெல்லாம் கிடையாது. வரக்கூடிய நாட்களில் மாற்றத்துக்கான அறிகுறி. ஏன்னா நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் போராடிக்கிறீங்கல்ல, ஒரு வழியை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு சில விஷயம் சரியாக போகணுங்கிறதுக்காக மனசு சோர்ந்தெல்லாம் போக வேண்டாம். இந்த நிலைமை மாறும். நீங்கள் சந்திக்கிற இந்த வழி உங்களை உடைக்கல, உருவாக்க போகுது. இப்போ கொஞ்சம் தள்ளாடுறீங்க அவ்வளோதான். ஆனால் மனசை மட்டும் உங்களை நீங்களே குறை சொல்லிக்காதீங்க. வரக்கூடிய நாட்கள் சிறப்பாக தான் இருக்குது மேசராசிக்கு பொறுத்த வரைக்குமே. நான் சொன்ன மாதிரி ஒரு சாதாரண வார்த்தையில் நீங்கள் ஒரு அதிர்ச்சியான சக்தி. பயம் இல்லாதவங்க, அதை மட்டும் கொஞ்சம் மனசில் வச்சுக்க பாருங்க. அதுக்காக பயம் இல்லாதவங்க துணிச்சல் ஒரு பக்கம் இருக்குங்கிறதுக்காக எடுத்தங்கோத்தோன்ல எந்த வேலையும் செய்யக்கூடாது. பொறுமையாக இருந்துட்டு வந்தீங்கன்னா மேஷராசிக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. குடும்பத்திலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், சிறப்பு தான். குடும்பத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் கோவம் வருங்க அந்த நேரம், அதை புரிஞ்சுக்கணும். மேஷராசிக்காரங்க வெளியில் கடுமையானவங்களா இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பீங்க இந்த நேரம். ஆனால் உங்களுக்கு வாழ்க்கை துணையோட சப்போர்ட்லாம் சிறப்பாக தான் இருக்குது. இந்த மறைமுகமாக பேச வேண்டாங்க. எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் வெளிப்படையாக பேச பாருங்கள். குடும்ப வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனை வரதுக்கான காரணமே மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு, பெரும்பாலும் நீங்கள் மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேச மாட்டேங்குதா. ஆனால் இந்த நேரம் சமீப காலமாக நீங்கள் சந்திச்ச பிரச்சனை கொஞ்சம் வெளிப்படையாக பேச முடியாமல் தான் தவிக்கிறீங்க. கொஞ்சம் அதை மட்டும் வெளிப்படையாக பேச பாருங்கள். ஆழமான அன்பு இருக்குது, கணவன் மனைவி உறவுக்குள்ளே ஆழமான அன்பு இருக்குது. சின்ன சின்ன சோதனை தான், அது பெருசுப்படுத்தாமல் விட்டுட்டாலே சிறப்பாக இருக்குது. குழந்தைகள் வழியில் எடுத்துக்கிட்டால் ரொம்ப சிறப்பு தான். மேசராசி குழந்தைகள், உங்கள் குழந்தைகள் எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் உங்களுக்கு ஒரு சில விஷயம் சவாலாக இருக்கலாம். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை விட உங்கள் குழந்தைகள் புத்திசாலித்தனமானவங்க. பெற்றவங்களுடைய ஆறுதலையுமே அவங்க தேடுறாங்க. பெற்றவங்க கிட்ட, அதாவது குழந்தைங்க கிட்ட ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அமர்ந்து உட்காந்து பேசுங்க. அவங்க மனசுமே இந்த நேரம் தெளிவடையும். உங்களுடைய ஆறுதலான வார்த்தையும் உங்கள் குழந்தைகள் இந்த நேரம் எதிர்பார்க்குறாங்க. கொஞ்சம் அதை இந்த நேரம் கவனம் கொடுக்க பாருங்க. வீட்டிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் ரொம்ப நல்ல மாற்றம் தான். குழந்தைகள் வழியில் எடுத்துக்கிட்டாலும் சரி, சின்ன சின்ன வாக்குவாதம் வரும், வராமலாம் இருக்காது மேசராசிக்கான. ரொம்ப நேரம் நீடிக்காது. அன்பு நிறைஞ்சிருக்குது. பாதுகாப்பான உணர்வு உங்கள் மூலயமா உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கும். அதனால் சிறப்பு தான். அதில் எந்த தொந்தரவும் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இல்லைங்க. மற்றபடி மேசராசிக்கு இந்த வாரம் சிறப்பு தான். உடல்நிலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாதாரணமாக தான் இருக்குது. அப்பப்போ ஒரு தலைவலி, சின்ன சின்ன டயர்டாக இருப்பீங்க, சோர்வாக இருப்பீங்க. கொஞ்சம் உணவு முறையில் உடலை நீரேற்றமாக வச்சுக்கிட்டா, கொஞ்சம் போதுமான ஓய்வு எடுத்துக்கிட்டால் எந்த தொந்தரவுமே இல்லை. உடல் நிலையிலும் இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. மனசு தான் முன்ன சொன்ன மாதிரி சில நேரம் நல்லா உற்சாகமாக இருப்பீங்க, பார்த்துக்கலாம் செஞ்சுக்கலான்னு. சில நேரம் பதட்டமாக இருப்பீங்க, கொஞ்சம் சின்ன சின்ன மன அழுத்தத்தை கொடுக்கும். யோகா, தியானம் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த நேரம் செஞ்சுட்டு வர பாருங்க. உங்களுக்கு நல்ல மாற்றம் இந்த நேரம் காத்திருக்கு. அதே மாதிரி நட்சத்திர ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மேஷராசி அன்றர்கள் எப்படிப்பட்ட பலனை இந்த நேரம் பெற போறீங்கன்னா, அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை, வியாபாரம், பண வருமானம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பொறுப்பு வரும். நீங்கள் கொஞ்சம் சமாளிக்க முடியாத சூழ்நிலை தான். கவனம் கொடுத்துக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்குது. பண வருமானம் சிறப்பாக தான் இருக்குது. மனசு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கணும். அதே சமயம் அவசரப்படுறத கொஞ்சம் குறைச்சிக்கணும். மற்றபடி குடும்பத்துலையுமே நல்ல ஆதரவு இருக்குது. உடனடியாக முடிவெடுக்காமல் கொஞ்சம் யோசித்து பொறுமையாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் நீங்கள் எடுக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் சிறப்பு தான். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னா வேலை, வியாபாரம், வேலைச்சுமெல்லாம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் அதுக்காக வளர்ச்சி இல்லைன்னு சொல்ல முடியாது. வேலையில் கவனம் கொடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல மாற்றம்.
பண வருமானம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சுமாராக இருக்குன்னு சொல்லலாங்க. ஆனால் என்னென்னா செலவு கொஞ்சம் கூடவே இருக்கும்னு சொன்ன மாதிரி குடும்பத்தோட தேவை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு பழுது பார்க்குற செலவு கொஞ்சம் இருக்குன்னு சொல்லலாங்க. அதாவது கொஞ்சம் தேவையில்லாத செலவு இருக்கும், அதில் மட்டும் கவனமாக இருங்க. மனசு கொஞ்சம் கோபப்படாமல் கட்டுப்படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் பரவாயில்ல தான். கொஞ்சம் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும், அதில் கவனம் கொடுத்துக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னா தொழில் பண வருமானத்துக்கான வாய்ப்பு எல்லாமே நிறைய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் மெதுவான வளர்ச்சி தான், ஆனால் நல்ல செய்தி கிடைக்கும் நீ வரக்கூடிய நாட்களில். மனசு கொஞ்சம் சிந்திக்கிற சிந்தனை அதிகங்க. கொஞ்சம் நல்ல முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த நேரம் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் அதிகப்படியான சிந்தனை வேண்டாம். உடம்பையும் பார்த்துக்கோங்க. அப்பப்போ ஓய்வு ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி பார்த்திங்கன்னா தொந்தரவு இல்லை. இந்த வாரத்தில் நடுவில் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது, முன்னேற்றம் சிறப்பாக தான் இருக்குது. ஆரம்பத்தில் தான் கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும், சின்ன சின்ன மன அழுத்தத்தை கொடுக்கும். மற்றபடி பொதுவாகவே மேஷராசிக்கு ரொம்ப சிறப்பான ஒரு வாரங்களாக இந்த வாரம் இருக்குது. இந்த நேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மனசில் கொஞ்சம் அமைதி இருக்காது, ஏதாவது ஒரு விஷயத்தில் தடை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா சிவ ஆலயத்துக்கு போங்க, அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செஞ்சுக்கோங்க. சிவபெருமானுக்கு வெள்ளருக்கு பூ இல்லைன்னா செம்மஞ்சள் பூவை நீங்கள் சமர்ப்பணம் செய்யலாம். அதே மாதிரி ஓம் அங்காரஹாய நம இந்த மந்திரத்தை 21 முறை சொல்லிட்டு வர பாருங்க. நிச்சயம் நல்ல மாற்றம். கூடவே முருகப்பெருமான் வழிபாட்டை விட்டுறாது.